ஹலோ டியூட்ஸ் மக்களே, டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக என்ன மாதிரியான நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தால் நம்ம ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். குறிப்பாக மேக்ஸில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு எப்படி, ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்குறது எப்படி, கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எப்படி, பயாலஜியில் நல்ல மார்க் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய கோயம்புத்தூர் கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் முக்கியமாக கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி ஆசிரியர் பணியை செய்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு அவங்கள கௌரவிக்கும் பொருட்டு அவங்களுக்கான ஒரு அவார்டு வழங்கும் விழா இன்னைக்கு நடந்தது. இந்த அவார்டு வழங்கும் விழாவுக்கு நம்ம வந்திருந்தோம், அங்க பார்த்தோம், அந்த ஆசிரியர்கிட்ட பேசணும். அந்த ஆசிரியர்கள் எல்லாமே சிரித்த முகத்தோட தன்னுடைய குழந்தைகளை வாழ்க்கையில மென்மேலும் கொண்டு வர்றதுக்கான சில முயற்சிகள் என்னென்னலாம் மேற்கொண்டிருக்கிறாங்க, என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நம்ம பேசியிருக்கிறோம், அது என்ன பேசியிருக்காங்க, என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த காலேஜை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே நாள் இந்த கேம்பஸ்க்கு வந்திருக்கிறாங்க, இந்த கேம்பஸை சுற்றி பார்த்துருக்குறாங்க. இந்த கேம்பஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கேரியர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்குமா அப்படிங்கிறத நான் சொன்ன பார்த்தாதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இன்னைக்கு ஜேசிடி இன்ஸ்டிடியூஷனில் அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவிலேருந்து மலையாளம் நம்ம கேரளாவிலேருந்து டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம இந்த அவார்டை பற்றி நம்ம கேட்போம். ஹலோ சார். சார் സുഗന്ധനെ സാറേ പേരെന്താ? ഡോക്ടർ സുരേഷ് ബാബു. എന്താ സബ്ജക്ട് നിങ്ങൾ? ഞാൻ കോമേഴ്സ് ആണ്. കാമേഴ്സ് ആണ്. ഓക്കെ. ഇന്നു ഇവിടെ അവാർഡ് കിട്ടുന്നത് എന്താ പെരുമ എനിക്ക്? വെരി ഹാപ്പി ടു റിസീവ് ദിസ് ഹോണർ ഫ്രം സച്ച് ആൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ. കുറേ പേർക്ക് ഇത്തരത്തിലുള്ള അവാർഡുകൾ കിട്ടുന്നത് അധ്യാപകരുടെ ഇടയിൽ അവരുടെ കഴിവുകൾ കുറച്ചുകൂടി പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നതിന് ഉതകുന്നതാണ്. അതുകൊണ്ട് തന്നെ കൂടുതൽ ഓരോ വർഷവും ഇത്തരം മികച്ച അധ്യാപകരെ കണ്ടെത്തി അവാർഡ് കൊടുക്കുന്നതിന് വേണ്ടിയുള്ള ഈ പ്രവർത്തനങ്ങളെ ഞങ്ങൾ വളരെ സന്തോഷത്തോടു കൂടി വിലമതിക്കുന്നു. ഈ ചാരിറ്റബിൾ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ജെസിടി കോളേജ് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് ഇത്തരത്തിലുള്ളൊരു ദൗത്യം ഏറ്റെടുത്തതിൽ ഞങ്ങളുടെയൊക്കെ സന്തോഷം അറിയിക്കുകയാണ്. എൻ്റെ സ്കൂൾ ഗവൺമെൻറ് ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ പൊറ്റശ്ശേരി, പാലക്കാട് ജില്ലയിൽ നിന്നാണ് ഞാൻ വന്നിട്ടുള്ളത്. എൻ്റെ കൂടെ ഉള്ളത് പ്രിൻസിപ്പൽ ഇൻചാർജ് മൈക്കിൾ സാറ്, അദ്ദേഹം ഇത് ഡോക്ടർ സനൽ സാറ്. ഇവർ രണ്ടുപേരും അവാർഡ് വിന്നേഴ്സാണ്. ഇത് സംസ്ഥാന അധ്യാപക അവാർഡ്, കേരളത്തിന്റെ സംസ്ഥാന അധ്യാപക അവാർഡ് മേടിച്ച കെമിസ്ട്രിയുടെ അധ്യാപകനാണ് മൈക്കിൾ സാറ്. സാറ് റീജിയണൽ തലത്തിൽ ബെസ്റ്റ് യൂണിറ്റ് NSS യൂണിറ്റിന്റെയും NSS അധ്യാപനുള്ള അവാർഡ് മേടിച്ചിട്ടുണ്ട്. അപ്പൊ ഇത്തരത്തിലുള്ള കാര്യങ്ങൾ ഏറ്റെടുക്കുന്നതിലൂടെ സമൂഹത്തിൽ കൂടുതൽ നല്ല രീതിയിൽ വിദ്യാഭ്യാസത്തിന്റെ പ്രവർത്തനങ്ങളെ ഏകോപിപ്പിക്കാൻ ഇത്തരം സ്ഥാപനങ്ങൾക്ക് സാധിക്കും. വളരെ നല്ല രീതിയിലാണ് ഈ പരിപാടികളിലൂടെ ഓർഗനൈസ് ചെയ്തത്. വളരെ സന്തോഷമുണ്ട് ഈ കാര്യങ്ങളിൽ. ഫംഗ്ഷനൊക്കെ റീജിയണൽ ഡെപ്യൂട്ടി ഡയറക്ടർ ഓഫ് കോളേജ് എഡ്യൂക്കേഷൻ കോയമ്പത്തൂരാണ് ഇതിൻ്റെ ഇനാഗുറേഷൻ നടത്തിയത്. വലിയ നല്ല രീതിയിലുള്ള അധ്യാപകരെ അനുമോദിക്കുന്ന ഈ ചടങ്ങ് ഏറ്റെടുത്ത ഈ ജെസിടി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടിന് ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെയും അഭിനന്ദനങ്ങൾ, സന്തോഷം. ഇംഗ്ലീഷിലേക്ക് കേൾക്കാം. What do you want to leave the message for the students actually for today's, which is missing in the students' mind, and what do you want to leave? Actually the education system of our country or all over the world rapidly changing. So we must equip these students to combat or face these challenges. So innovating programs like this and introducing new tech courses like here this petroleum engineering like that will definitely improve the quality of the education and the job opportunity of the students. So based on this we are very much giving our gratitude to this institution because of offering this type of challenging courses to the students. That will very much helpful to the students and they will definitely get better opportunities in the job employment. Okay. Thank you sir. Thank you. ஹலோ மேடம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேங்க சார். நீங்க எங்க இருந்து வரீங்க மேடம்? சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பல்லடம் சார். ஓகே மேடம். நீங்க மேடம்? சார் நானும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாங்க சார், பல்லடம். நீங்க என்ன டீச் பண்றீங்க மேடம் நீங்க? சார் நான் எம்எஸ்சி சைக்காலஜி, கெமிஸ்ட்ரி பிஎட்.
ஓகே. இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க இந்த சார். அவார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் நாங்கள் நியர்லி 22 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ம். இந்த வருஷம் தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. ஆ. இதுக்காக எங்கள் ஸ்கூலுக்கும் இந்த ஜேசிடி இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதை விட எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இனி இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேடம்? 2 பேர் சேர்ந்து சொல்லுங்களேன். இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் எல்லாமே எல்லா குழந்தைங்களும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத கேட்டு நல்லா ஒபே பண்ணி அவங்களோட லைஃப்பில் முன்னாடி வரணும்னு நாங்களும் விருப்பப்படுறோங்க சார். என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு இப்போது அவங்க சொன்ன மாதிரி படிப்பில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க சூசைட் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா தடைகளையும் தாண்டி அவங்களும் நல்லா படிக்கணும், நல்லா லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசைங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். உங்க பேருங்க மேடம்? லெட்வின் செயின்ட் மேரி, எங்கேருந்து மேம் வரீங்க? கோயம்புத்தூருங்க சார். கோயம்புத்தூர். எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க? பிரசன்டேஷன் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல். ஓகே. ஹவ் டு யூ ஃபீல் மேம் இன்னைக்கு இந்த அவார்ட் வாங்கிருக்கீங்க? என்ன ஃபீல் ரொம்ப ரொம்ப பண்றீங்க? சந்தோஷங்க சார். ஆ. ஏன்னா நான் வருஷம் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் ரிசல்ட் கொடுப்போம். ம்ஹும். அதுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க. பட் ம். இந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ம், ம். இப்போ எங்கள் வீடு வந்து இங்கே கேரளா பக்கத்தில் தான் இருக்கு. Okay. அப்பா அம்மா அங்கே இருந்தனால ஃபேமிலியாக வந்து வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ. ஏன்னா வருஷம் நாங்கள் டீச்சர்ஸ் மட்டும் தான் போய் வாங்குவோம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா கூட வந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ. ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எங்களை வெல்கம் பண்ணது, ரிசீவ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட், இந்த ஹாலு எங்களை இன்னாகரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாமே இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பூ போட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஓகே, ஓகே. ஏன்னா நாங்கள் தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு இது சீஃப் கெஸ்ட்டில் வெல்கம் பண்ணும்போது பண்ணுவோம். ம். எங்களுக்கு வந்து பூ தூவி எங்களை வரவேற்றது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷம். அரேஞ்ச்மெண்ட் சூப்பர். தேங்க்யூ மேடம். இப்போ இளைய சமுதாயத்தில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன மிஸ் ஆகுது அல்லது என்ன அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட்லேருந்து? ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு, ம். அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து மொபைல் அப்படின்றதுனால அதுலேயே அவங்க இன்வால்வ் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம படித்த படிப்பு வந்து அப்படி இல்லை. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் முதல்ல. ம். அதுக்கப்புறம் என்னென்னா பேசுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடச்சிச்சு. ம். பட் இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்தாங்கன்னே உடனே மொபைல் தான் தூக்கிக்கிறாங்க, தூக்கி ஆ. உட்காந்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனி வர காலத்தில் அது இல்லாமல் இருக்கவும் முடியாது. பட்னா ம். அதோடைய யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வைங்களேன் நாம, ம். அதை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதில் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே போகுது. இந்த டெக்னாலஜி வளரும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே போல் ஹியூமனிட்டியும் விடாமல் நம்ம வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நம்ம வந்து டீச் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நம்ம டீச்சிங் பழைய மெத்தடில் இருக்க முடியாது. ஆ. ஏன்னா காலம் மாறிட்டு இருக்கும்பொழுது நம்மளும் மாறி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம கொண்டு போகணும். நம்ம டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. என்னதான் பேரண்ட்ஸ் வந்து சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் டீச்சர்ஸ் சொன்னால் எங்கள் மிஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க கட்டாயம், குழந்தைங்க. கட்டாயம். உண்மையிலே. அதனால் டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ மேடம். கண்டிப்பா. தேங்க்யூ. ஹலோ மேடம். Hello, sir. How are you, ma'am? Fine, sir. How Okay, are you you, are from? sir? I'm good, ma'am. Good. You are from? I am from Ganapati, Coimbatore, sir. Coimbatore. I am working in Presentation Convent Okay, as nice. BT Assistant Science. Nice. Which subject you are taking? Actually? Science, sir. Science. As well as English. I am handling English. English also. Good. What do you want? The message you want to leave to the young Ah. budding students, right? Young budding students, they have to cooperate with the teachers as well as அவங்க இந்த ஜென்ரேஷனில் வந்துங்க சார், நம்ம எது டோன்ட்டுன்னு சொல்கிறத விட டூஸை சொல்லி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. Super. இது செய்யாதன்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. அதை வந்து நம்ம விட்டுட்டு இதை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு வர ஒரு இதுதான் நான் இப்போ பாலிசி, அந்த Good, good, பாலிசி good. தான் உண்மையிலே ஒரு optimistic approach இது இல்லைங்களா? ஆமாங்க சார், அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பெஸ்ட் ரிசல்ட்டும் கொடுக்குதுங்க சார். ஐ எம் ஹேண்ட்லிங் வித் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ், அடலசன்ட் ஏஜ். அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியறதில்ல. ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டூஸை மட்டும் நம்ம சொல்லும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு வரும்போது அது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க சார். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன மேடம்? மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்கள வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க. கிளாஸ் நீங்கள் நல்லா கவனிச்சாலே 80% ஸ்கோர் பண்ணிடலாம். ரெகுலர் அட்டெண்டன்ஸு. அப்புறம் வீட்டில் போய் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஸ்கோர் சென்டம். அதுதான் என்னுடைய டிப்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ஜேசிடி இன்ஸ்டிடியூஷனில் அவார்டு வாங்கியிருக்கீங்க. Yes, sir. ஒரு டீச்சராக அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க சார். எப்படி நினைக்கிறீங்க? நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேங்க சார். இன்னொன்று என்னென்னா ஜேசிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லுங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு டீச்சரை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுல வந்து கேண்டில், ஒரு டீச்சர் வந்து ஒரு கேண்டில் மாதிரிங்க, சரிங்களா? அவங்கள வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு யாரும் இப்போ இந்த டைமில் வந்து டைம் எடுத்துக்கிறதில்ல, ரிஸ்க்கும் எடுத்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஜேசிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சரிங்களா? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் என்ன மேடம் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் 2 வார்த்தை பேசி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நான்
ஜேசிடி காலேஜுக்கு தேங்க் பண்ணுறேன். ஆ. ரொம்ப எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் இயர் எவ்ரி இயர் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக பண்ணி நாங்களும் நல்லா ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸு நான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசன் இது ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா, ஆமாங்க படித்து மார்க்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மேடம் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஜேசிடியில் பார்த்துருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிட்டு நாங்கள் எப்படி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஜேசிடி காலேஜ் பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து வி ஃபெல்ட் ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே ஓகே வாட் யூ வாண்ட் டு சே லைக் நோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த போர்டு எக்ஸாமினேஷன், இப்போ +2 10th எக்ஸாமினேஷனில் பிஸியாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறது எல்லாரும் மைண்ட்லேயுமே இருக்கும். ஒரு டீச்சராக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சுக்கணும். எந்த ஒரு இதுவும் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் டெக்னிக்கலாக நம்ம மேலே போக முடியும் ஃப்யூச்சரில். ഓക്കെ ഓക്കെ മേഡം ഹൗ ഡു യു ഫീൽ അബൌട്ട് ദിസ് അവാർഡ്? ഇത്രയും നല്ലൊരു ഫംഗ്ഷനാണെന്ന് ഞങ്ങൾ ആദ്യം വിചാരിച്ചില്ല. ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞപ്പോഴാണ് മനസ്സിലായി ഇത്രയും ഗ്രാൻഡായിട്ടൊരു ഫംഗ്ഷനാണ് ഇതെന്നുള്ളത്. ഏതായാലും JCT കോളനി ഭയങ്കരമായിട്ട് ഞങ്ങളുടെ താങ്ക്സ് ഞങ്ങൾ അറിയിക്കുക. കാരണം ആദ്യം ഞങ്ങൾക്കൊരു മെസ്സേജ് വന്നു, ഞങ്ങളെ ഒന്ന് വിളിച്ചു. അപ്പോഴൊന്നും പ്രതീക്ഷിച്ചില്ല ഇത്രയും വലിയൊരു ഫംഗ്ഷൻ ആയിരിക്കുമെന്ന്. മാമിൻ്റെയൊക്കെ സ്പീച്ച് തന്നെ ഇൻസ്പയറിംഗ് ആയിരുന്നു ഞങ്ങൾക്ക്. ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു പോസിറ്റീവ് എനർജി അങ്ങ് കിട്ടുന്നതാണ് ടീച്ചേഴ്സിന് എല്ലാവർക്കും. അതുപോലെയുള്ള ഒരു സ്പീച്ചായിരുന്നു മാമിൻ്റെ. പിന്നെ നല്ലായിരുന്നു എല്ലാ കാര്യങ്ങളും. നല്ല ഫംഗ്ഷൻ ആയിരുന്നു. നല്ല ക്യാമ്പസ്, വിശാലമായ ക്യാമ്പസ്. അതെ, പോസിറ്റീവ് എനർജി ഉണ്ട്. സോ നിങ്ങൾ എന്താ പറയുന്നത്? വെരി ഹാപ്പി. ഹാപ്പിയാണോ അല്ലേ? സോ മച്ച്. ഓക്കെ ടീച്ചർ പറഞ്ഞതുപോലെ ഇത്രയും ഗ്രാൻഡ് ആവുമെന്ന് വിചാരിച്ചില്ല. പിന്നെ മാഡത്തിന്റെ സ്പീച്ച് ഭയങ്കര ഇൻസ്പിറേഷൻ ആയിരുന്നു ആസ് എ ടീച്ചർ. ഐ എം വെരി ഹാപ്പി. താങ്ക് യു. വാട്ട് ഈസ് എ മെസ്സേജ് യു വാണ്ട് ടു ലീവ് ടു ദ യങ് ബഡ്ഡിംഗ് സ്റ്റുഡൻസ് ടു ഗെറ്റ് സക്സസ് ആസ് എ ടീച്ചർ? ടീച്ചേഴ്സ് ഒരു ടീച്ചറായിട്ട് നന്നായിട്ട് പിന്നെ എന്താ പറയുക, നമ്മൾ നല്ലതുപോലെ കുട്ടികൾ അധ്വാനിച്ച് കഴിഞ്ഞാൽ, അതുപോലെ ഒരു ഡ്രീം ഉണ്ടെങ്കിൽ, കുട്ടിക്കാലം മുതലേ നമുക്കൊരു ഡ്രീം ഉണ്ടെങ്കിൽ അത് ശരിക്കും അച്ചീവ് ചെയ്യാൻ പറ്റും. പിന്നെ അതിനേക്കാളും ഉപരി എത്ര നമ്മൾ ഇതുണ്ടെന്ന് പറഞ്ഞാലും ഒരു ഗുരുത്വം ഉണ്ടായിരിക്കണം കുട്ടികൾക്ക്. ടീച്ചേഴ്സിനോടുള്ള ഇപ്പോഴത്തെ കാലഘട്ടത്തിൽ അതാണല്ലോ ഇല്ലാതെ പോകുന്നത്. അപ്പം ശരിക്കും ടീച്ചേഴ്സിനോടൊരു റെസ്പെക്റ്റ് കുട്ടികൾക്ക് ഉണ്ടായിരിക്കണം. എത്ര വലുതാണെങ്കിലും അവർക്ക് അതിൻ്റെതായ ഒരു അംഗീകാരം എന്തായാലും കിട്ടിയിട്ടുണ്ടാവും. Thank you, sir. Hello, ma'am. How are you? Hi, I'm fine. Thank you. How are you? I'm good, ma'am. I'm good. You are from? Yeah, we're from Palakkad. We're Bharat Mata CMI Public School. Oh, Yeah. nice to meet you, ma'am. Thank How do you. you feel about this? So today you received award. How do you feel about this This moment? is so overwhelming. Yeah, this is I think for the first time, like we are seeing such an elaborate kind of a recognition given to a teacher. Oh, So that's really mean a lot for us. Yeah. good, ma'am. How do you feel about this, ma'am? Yeah, ma'am. I'm very overwhelmed, and especially the chief guest messages. It was so motivating, and it will help us move forward. Thank you so much for this opportunity. Yeah. Sir, இப்போ உங்க மேடம் உங்க மிஸ்ஸஸ் வந்து அவார்ட் வாங்கி இருக்காங்க. Now, how do you feel about this? I feel very proud Okay. to get her this award, and the total arrangement is really fantastic. Very good. Thank you, sir. Thank you. The last one question, right? What is the message you want to leave to the young budding students because they are in examination period, through their career? What the students want to follow actually? See, basically, I feel like it's becoming, as you said, like the children are moving to the 6th generation. So it's just like a rat race. Like they are moving into some kind of a competitive exams, and in a way, like they are losing the creativity in them, I feel always. So creativity with the self-confidence to believe like what they are from inside. Okay. That has to come along with the education. Exactly. Not like the writing exams would do a better thing in the 6th generation to come. So they have to learn more. That's what I feel. Thank you. Sir, வணக்கம். சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேர்? பொங்கலூர் PVKN மேல்நிலைப்பள்ளி, பொங்கலூர் எய்டட் ஸ்கூலுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த ஸ்கூலுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கீங்க. ஒரு முன்னாள் மாணவர் விழா நடந்து வந்திருக்கீங்க நீங்க தானே? வந்திருக்கீங்க. ஓகே சார், இன்னைக்கு வந்து நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம். ஆமாங்க சார். நீங்கள் இந்த அவார்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மிகவும் ஒரு முக்கியமான நாள் நினைக்கிறேங்க. இப்போ பார்க்கும்போது மற்ற நிறுவனங்கள் இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தொழில் செய்கிறவங்க வந்து இப்போ கல்லூரி நடத்துகிறாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு IAS ஆஃபீஸர் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வித்தியாசமாக நல்ல முறையில் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. ஒரு வரவேற்பிலிருந்து ஒவ்வொரு நாள் வாட்ஸ்அப்பில் கேட்குற நிகழ்வுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அதே மாதிரி மேடம் வந்து ஒரு நேரடி அதிகாரியாக இருந்தால் அவங்களுடைய போக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். சீஃப் கெஸ்ட் அவங்க வந்து ஒரு ஆசிரியராக இருந்துட்டு அப்புறம் கல்லூரி பேராசிரியராக ஜாயின்ட் ஆகிட்டனால மிகவும் ஒரு தாய் உள்ளத்தோட ஒவ்வொருத்தரையும் அந்த மெடல் முதல் கொண்டு நேராக வச்சு கட்டன்னு போஸ் கொடுத்து அவங்கள வாழ்த்தி எல்லாம் ரொம்ப
ரொம்ப நாள் நெருங்கி பழகணுங்க போல நடந்துட்டாங்க. இது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு உத்வேகம் அளிப்பதாக இருந்தது. இப்போ இங்கே இருக்கிற யங் பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாமினேஷனில் இருக்காங்க, ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதோ அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கோ ஒரு ஆசிரியராக உங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் துறையில் வந்து 17 வருடமாக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ யங் ஜாப்ஸ் அப்படி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஜேஇ எக்ஸாம் ஆகட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு விடாமுயற்சியோட படிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பை வந்து ஆழ்ந்து விடாமுயற்சியோட படித்தா தான் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போக முடியும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகே, அது வந்து சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 38 வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் அந்த எக்ஸாம்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்னென்ன படித்தா எது போகுங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. எல்லாருமே ஒரே மாதிரி தான் +2 முடித்த பிறகு பிஇ, எம்பிபிஎஸ் இப்படி தான் போகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு வந்து அது தெரியணும். என்னென்ன படித்தா என்னென்ன போகலாம்னு தெரியும். ஃபஸ்ட்டு பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடியது அவங்க அண்ணன், அவங்க சொந்தக்காரங்க, அவங்க எப்படி போகிறாங்க அதை பார்த்தே தான் போகிறாங்க இல்லையா. பட் அவங்களுக்கு தெரியறதில்ல. அது வந்து நம்ம எடுத்து சொன்னால் அது ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஆழ்ந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ வந்து இப்போ எல்லாமே ப்ரெஷரோடு தான் படிக்கிறாங்க. அது எல்லாமே தான் படித்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் இல்லாமல் நல்லா புரிஞ்ச மாதிரி கூலாக படிங்க. நீட்டு ஜேஇ மட்டும் தான் படிப்பு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூலாக பண்ணும்போது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் நிறைய என்ன இருக்குன்னு மீட் பண்ணி பேச. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் உங்கள் பேருங்க? மணிமேகலை. மேம் எங்கேருந்து வரீங்க? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. எந்த ஸ்கூலில் மேம் இருக்கீங்க? அவர் லேடி ஆஃப் லூர்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி கோட்டாம்பட்டி. வெரி குட் மேம். நீங்கள் மேடம்? நானும் சேம் ஸ்கூல். ரெண்டு பேரும் ஒரே யூனிஃபார்ம் அது ஹையர் செகண்டரி ஸ்கூல், உங்கள் பேருங்க? டி கோட்டாம்பட்டி. உங்கள் பேருங்க? ஜே டெல்வின் ஜீவா. வெரி குட் மேம். மேம் இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, இந்த அவார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுத்ததில் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் படித்து ஆசிரியராக இருந்து 32வது வருஷம் இந்த விருதை வாங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். எங்கேருந்துமா வரீங்க? சின்மய வித்யாலயா சார். உங்கள் பேருங்க? கல்பனாங்க. கல்பனா. மேடம் நீங்கள்? நானும் சின்மய வித்யாலயா தான் சார். மைசெல்ஃப் காயத்ரி. ஓகே. என்ன சப்ஜெக்ட் டீச்? கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. வாவ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக தான் இல்லைங்களா மேடம்? கண்டிப்பாக சார். ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்? எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் இல்லாதது இப்போவே அப்படி தான் இருக்குது சார். இன் ஃபியூச்சரில் மேனுவல் பவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறனோ 50% அப்படியே ஷிஃப்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்குது சார். ஓகே. இப்போ யங் பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து என்ன மிஸ் ஆகுது? ஒரு டீச்சராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சார் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னாலஜிஸை வந்து நல்லது கெட்டதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. டெக்னாலஜி இம்பார்ட்டண்ட். அதை வந்து கரெக்டான மெத்தடில் நம்ம டீச் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய இலக்கை நோக்கி கண்டிப்பாக போயிடுவாங்க. ஸோ ஆஸ் அ டீச்சராக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வெறும் பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நெகட்டிவ்ஸை சொல்லி அது எப்படி அதுலேருந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணுங்கிறத நம்ம சொல்லணும். மோரோவர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு தெரியுது எப்படி யூஸ் பண்ணணும் டெக்னாலஜி. ஈவன் 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட இன்றைக்கி ஒரு மெயில் ஐடி வச்சுட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இன்ஸ்டா ஐடி வச்சுட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தே வில் ரீச் த ஸ்டார் இன் டெக்னாலஜி. எப்படி நம்ம சந்திராயன் 3 வந்து எப்படி சக்ஸஸ் ஆச்சு, ஏனால தான் சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நல்லது எது கெட்டது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையுமே கரெக்டாக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் ரீச் த ஸ்டார்ஸ். இன்னும் ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸி டிப்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ரிப்பீட்டட் அந்த 5 years கொஷின் பேப்பர் எடுத்து படிக்கணும். ப்ளஸ் கீவேர்ட்ஸ் நிறைய அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். எந்தெந்த வேர்ட்லாம் மிஸ் ஆனால் மார்க் மிஸ் ஆகுன்றதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் எதுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நம்ம சமச்சீர் சிலபஸில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சமச்சீர் சிலபஸில் இருக்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும். இந்த கீவேர்ட்லாம் மிஸ் பண்ணிவிடாது. ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ்னால் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டையுமே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வேலை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுமே தவிர இப்படி எழுதுனா தான் மார்க் கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மற்றபடி எல்லா குழந்தைங்களுமே ஆன்சர் கரெக்டாக தான் எழுதுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இது பண்ணோன்னா நமக்கு நிறைய சென்டம் ஸ்கோரர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஈவன் அந்த கொஞ்சம் டல்லாக படிக்கிற குழந்தைங்களையுமே above 70 and 80 கண்டிப்பாக அவங்களால கெட் பண்ண முடியும் சார். தேங்க்யூ மேடம். ஹலோ மேடம். ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரோம் சார். ஓகே. எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க? ராமகிருஷ்ணா. என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறீங்க? மேத்ஸ் சார்.
ஓ மேக்ஸ் எஸ் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் மேடம் இன்னைக்கு Yes, sir. இல்லைங்களா? எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே மேக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா. இருக்கு. ஒரு கிரேட் ஹாப்பி டு see a மேக்ஸ் டீச்சர். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ சார். இப்போ இன்னைக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை காலையில எப்படி எந்திரி- படிக்கணும்னு நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்குமே மேத்ஸ் தான் சார். ஈவன் நம்ம போடுற பேசினுடைய அளவுலேருந்து எல்லாமே தூங்குற வரைக்கும் எல்லாமே வந்து மேத்ஸ் தான். ஆ. அதை புரிஞ்சு படிக்கணும், மார்க் ஓரியன்டாக இல்லாமல் கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கணும் சார். ஓகே. இப்போ ஆஸ் அ டீச்சர் இப்போ நீங்கள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கான்செப்ட் தாங்க சார். அதாவது நான் நியூமரிக்கல் பார்க்கக்கூடாது, கான்செப்ட் பார்த்துட்டு அதில் எது வந்தாலும் நம்ம போடுற மாதிரி இருக்கணும். கான்செப்ட் மட்டும்தான் மெயின். ஓகே. இப்போ கான்செப்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பண்ணணும்? ட்ரிக் சொல்லி தரணும் சார். சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும். அது ஒவ்வொரு கான்செப்ட் தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ மேக்ஸை படித்தா பாஸ் பண்ணலாமா, போட்டு பார்த்தா பாஸ் பண்ணலாமா? ப்ராக்டிஸ் தான் சார். ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ரொம்ப கண்டிப்பா, நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. இந்த தருணம் நீங்கள் அம்மா அப்பா கூட வந்து நீங்கள் ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவார்டு வாங்கணுங்கிறத விட இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. ஓகே. தேங்க்யூ. ரொம்ப அப்ரிசியேஷனாக இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ.